அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தாவேகா உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை தொடக்கி வைத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். செயலியை தொடக்கி வைத்து அதில் ஒரு குடும்பத்தையே உறுப்பினர்களாக இணைத்திருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 தலைமுறையினர் தங்களது உறுப்பினர் சேர்க்கைக்கான அட்டையை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்வில் முன்பாக ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. மத்திய பாஜக அரசையும் மாநிலத்தில் ஆளும் திமுக அரசையும் சாடும் வண்ணம் அந்த வீடியோவில் கருத்துகள் இடம்பெற்றிருந்தன. பிரதமர் ஒவ்வொரு முறை தமிழகம் வரும்போதும் அது துக்க நாள், கோபேக் மோடி என்றெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருந்தவர்கள், கருப்பு கொடி காட்டியவர்கள் இன்று வெள்ளை குடையுடன் வரவேற்பது ஏன் என்று திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார்கள். பாரதிய ஜனதாவை பிளவுவாதம் என்றும் திமுகவை பிழைப்புவாதம் என்றும் சாடியிருந்தார்கள். திமுக பாஜக மறைமுக கூட்டணி என்பதாக தாவேகா காணொளியில் கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதற்கு பிறகு உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை தொடக்கி வைத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். 3 தலைமுறை கொண்ட ஒரு குடும்பத்தை முதல் உறுப்பினர்களாக இணைத்திருக்கிறார்கள். இந்த செயலி இதை குறித்து மேலும் விளக்குவதற்காக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை மீண்டும் அழைக்கிறேன். வணக்கம். இப்போ 2 பார்ட்டா நம்ம பிரிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் tvk.family அனைவரும் வெப்சைட்டில் போய் உறுப்பினராக குடும்பமாக சேர முடியும். அடுத்தது மை டிவிகே அப்படிங்கிற ஒரு ஆப் செயலி இன்னையிலிருந்து உங்களுக்கு அது லான்ச் ஆகுது. அதோட முக்கியமான நோக்கம் சொன்ன மாதிரி 2,95,980 நிர்வாகிகள் அடுத்த 10 நாட்களுக்குள்ள நம்ம அதில் இணைந்து அதற்கான பணிகள் மாவட்ட ரீதியாக, மாநில ரீதியாக, ஒன்றிய அளவில், கிழக்கு அளவில் BLA மெம்பர்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு பயிற்சியில் நமக்குள்ள பல உரையாடல்கள் இருந்துச்சு. எப்படி வீடுதோறும் சென்று இதில் முக்கியமாக ஒரு பதிவு நம்ம மக்கள்கிட்ட ஓடிபி கேட்க போகிறதே கிடையாது. அது நம்மளுடைய மதுரையோடைய உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி தான் நம்ம இந்த திட்டத்தை நம்ம மக்களோட நம்ம இணைய போகிறோம். அதோடு சேர்ந்து உங்களுக்கான பணிகள் என்னென்ன வாரம் வாரம் ஒவ்வொரு தலைவருடைய குறிக்கோள் என்னன்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த ஆப் மூலிமா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் என்ன பணி செஞ்சுருக்காங்க, மக்களோட என்ன இணைந்திருக்காங்க, மக்கள் பிரச்சனையில் என்ன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு, இல்லை போராட்டம் நடந்திருக்கு, போராட்டம் மட்டுமல்ல தீர்வு என்ன நம்ம கட்சி மூலயமா நிறைவேறியிருக்கு அப்படிங்கிற அப்புறம் என்னென்ன பிரச்சனைகளை இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் சொல்லி மாவட்டத்தையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தலைவர், ஒன்றியம், கிளைக்கழகம், BLA மெம்பர்ஸ் தலைவருடைய நேரடி கண்காணிப்பிலும் நேரடியாக பேச முடியுங்கிற ஒரே கட்சி நம்மளுடைய கட்சி தான். இதுதான் தலைவர் சொன்ன முக்கியமான கட்டமைப்போட குறிக்கோள். என்ன ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை ஒரு பொதுச் செயலாளர் லெவல்லையோ இல்லை ஒரு அடுத்த கட்ட நிர்வாகிகள் மட்டும் பார்க்கறது முக்கியம் இல்லை. என்னால் நம்ம டைரெக்டாக அவங்க வாரம் வாரம் என்ன செய்கிறாங்கிறத நான் கண்காணித்து அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்ன பணிகள் நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு உந்துதலோடு தான் இது கடந்த 4 மாதமாக பல்வேறு மீட்டிங்கில் தலைவர் வலியுறுத்தி தலைவருடைய ஆலோசனை பேரில் இதை இன்னைக்கு இன்றையிலிருந்து 2,99,980 நிர்வாகிகள் ஒன்றிணைந்து விட்டோம். இங்கே தலைவர் சொன்னது தான், இங்கே ஹைராக்கிலாம் இல்லாமல் அவங்கவுங்க பணிகளை நம்ம செய்யக்கூடியது அவங்களுக்கான கட்டமைப்பை வலிமைப்படுத்தி நம்ம பக்கத்துலேருந்து உருவாக்கணுங்கிறதான் இதோடைய முக்கியமான. அதுக்கப்புறம் சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன குறிக்கோள், வீடுதோறும் நம்ம BLA மெம்பர்ஸ் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் வீடுதோறும் நம்ம எப்படி செல்லணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையெல்லாம் போன பயிற்சியில் நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். அந்த மாதிரி வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அந்த மதவாத கூட்டணிகள் திமுகவும் BJPயும் சேர்ந்து இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டை உருவாக்கிட்டுங்கிறத ஒரு காணொலியை பார்த்தீங்க. தலைவரோட குறிக்கோள் நமக்கு தெரியும். இதை வீடுதோறும் நம்ம சென்று அதுக்கான பிரச்சாரத்தை நம்ம உடனடியாக நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம்.
அதில் முக்கியமான குறிக்கோள் ஆன்லைன் மெம்பராகவே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் வந்துருவாங்க. நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் மூலிமா வீடுதோறும் சென்று, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகுதியில் ஆவரேஜாக 275 பூத் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து 200லேருந்து 250 பூத்தை வந்து நம்ம வந்து 275 பூத்தையும் பார்க்கணுங்கிறது நம்ம குறிக்கோள். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் 200 வீடுகளை நம்மளுடைய ஆதரவாளர்களா ஆல்ரெடி தலைவர் நமக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம போய் வீடு வீடாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய குறிக்கோளையும் நம்மளுடைய நிர்வாக திறமை எப்படி இருக்கும் எதிர்காலத்திலையும் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அப்போ நம்மளுடைய குறிக்கோள் வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்குள்ள இல்லை நவம்பர் மாதத்துக்குள்ள 2 கோடி உறுப்பினர்களை நாம் அடைந்து விடணும். அதில் மித்த கட்சி மாதிரி போலியா கிடையாது. தலைவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த 2 கோடி பேரும் ஜாயின் பண்ணும்போது இந்த மை டிவிகேவுடைய ஆப் மூலியமா சேரக்கூடியவங்க எல்லாருமே அந்தந்த பூத் லெவலில் போய் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ஆப்பை வந்து உருவாக்கி இருக்கோம். ஸோ ஒரு மாவட்ட செயலாளருக்கு தெரியும் ஒவ்வொரு பூத்துலையும் புதிய உறுப்பினர்கள் எப்படி சேர்ந்துருக்காங்க, எவ்வளோ பேர் சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு இம்மிடியட் அன்னிக்கே தெரியும். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் தலைவர் வந்து ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க, அதில் தொகுதி வாரியா 234 தொகுதியும் தலைவர் நேரடி கண்காணிப்பில் எந்தெந்த மாவட்ட செயலர் அதிகமான உறுப்பினர்கள் சேர்த்திருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்தில் மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, சில இடத்துல கம்மியாக இருந்தால் இம்மீடியட்டாக தலைவரே அவருடைய ஃபோன் மூலிமா உங்களை தொடர்பு கொண்டு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து அதுக்கான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கவும் தான் தலைவர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ மக்களிடம் நம்மளுடைய குறிக்கோள் 2 கோடி பேர். அந்த 2 கோடி பேர் உறுப்பினராக சேர்ந்துட்டோம் முடிஞ்சிச்சா? கிடையவே கிடையாது. தலைவருடைய அடுத்த குறிக்கோள் கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டில் 5 கோடி பேரை முதல் கட்டவில் நம்மளோட இணைக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அவங்களோட இணைப்பு இந்த 2 கோடி பேர் சேர்ந்த பிறகு நம்மளுடைய மெம்பரா சேர்ந்த குடும்பமா நம்ம கட்சியில சேர்ந்த பிறகு அவங்களுக்கான பணிகள் எப்படி உருவாக்கணும்னா, தாழ்மையான குறிக்கோள் மாவட்ட செயலாளர் எல்லாத்துக்குன்னா வரவங்களை நம்ம வரவேற்போம். அதுக்கு தான் தலைவர் வந்து உதாரணமா பார்த்தீங்களா, வந்தவொடனே அவ்வளோ அழகா பொறுமையா பேசினாரு. அந்த ஒரு ஷால்வை போட்டார் பாருங்க, வந்தவங்களை குடும்பமா வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எந்த தலைவர் ஒரு குடும்பத்தை பார்த்து வந்து இந்த மரியாதை கொடுக்குறாரு இன்னைக்கு? ஸோ அந்த மரியாதை மாவட்டம் கழகம் கிளை கழகம் எல்லா நிர்வாகிகளும் அந்த நம்மளுடைய குடும்பம் அவங்க வந்து ஒரு ஓட்டர்ஸ் கிடையாது. நம்ம அந்த குடும்பத்தில் நம்ம இணையக்கூடிய ஒரு விழாவா, அவங்களுடைய பிரச்சனைகளை கலந்தக்கூட விழாவா, பிரச்சனைகளை வந்து நாளைக்கு சரி செய்யக்கூடிய நம்ம ஒரு நிர்வாகியா இருக்குங்கிறதுக்கு அந்த குடும்பத்தோட ஒரு உணர்வு பூர்வமாக எமோஷனலா நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான். போன பிஎல்ஏ மீட்டிங்ல தலைவர் சொன்னாரு, குடும்பமா நம்ம உணர்வு பூர்வமா சேரக்கூடிய ஒரு விழாவாக திருவிழாவாக நம்ம நடத்தணும் இந்த தேர்தலை அப்படின்னு சொன்னாரு. அதனுடைய ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய குறிக்கோள். 2 கோடி உறுப்பினர்கள், 5 கோடி மக்களை நம்முள் குடும்பமாக இணைக்கப் போகிறோம். இதுதான் இதோடைய முக்கியமான மை டிவிகேயோடைய எல்லா தளமும் உங்களுடைய போன் வந்துச்சு. டெய்லி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், தலைவருடைய பேச்சு, தலைவருடைய குறிக்கோள், என்னென்ன பிரச்சனைகள் உங்க மாவட்டத்தில் உங்க தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய கைபேசியில வந்துடும். எல்லா கட்சியும் பேப்பரை வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, பேப்பர்லெஸ், எல்லாமே கைபேசியில் மொபைல்ல கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படிங்கிற ஒரு தலைவருடைய வழிகாட்டுதல இதை செஞ்சிருக்கோம். இந்த செயலியை வெற்றி கொள்ள வைக்கக்கூடிய எல்லா வலிமையும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இருக்கு. அதுக்கான பயணத்தை தொடருவோம். நன்றி, வணக்கம். யாரும் தொட முடியாத அக்டோபர் மாதத்துக்குள் தாவேகவில் 2 கோடி பேரை சேர்க்க இலக்கு நிர்ணயித்திருப்பதாக தாவேகவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறார். வீடுதோறும் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கம் மூலமாக வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு பூத் அளவில் எத்தனை நபர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்று கண்காணிக்க முடியும். எந்த பூத் எந்த மாவட்டத்தில் அதிக அளவில் இணைந்திருக்கிறார்கள், எந்த மாவட்டத்தில் இணையவில்லை என்று கண்காணித்து அவர்களிடம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தலைவர் விஜயே பேசுவார் என்பதாக தொடர்பான பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. அதிசயம்தான். இடம், விலை ஆல் ஓகே. அதிசயம் நடக்கும் நிச்சயமா.